கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற இடம் முதல் மரிக்கிற இடம் வரைக்கும் எல்லாமே ஏற்கனவே பிதாவாகிய தேவனால் முன் அறிவிக்கப்பட்டிருந்தது, முன் குறிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் எங்க வந்து பிறக்கணும், எங்க மரிக்கணும் அப்படின்றது இடம் முதற்கொண்டு பிதாவாகிய தேவன் சூஸ் பண்ணி வச்சிருந்தார். உலக தோற்றத்திற்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இது இருந்ததுனால அதை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். ஏன்னா பிதா எதையும் இயேசு கிறிஸ்துட்ட மறைக்கிறது இல்லை, இயேசு கிறிஸ்து எதையும் பரிசுத்தாவியானோட்ட மறைக்கிறது இல்லை, பரிசுத்தாவியானவர் எதையும் இயேசு கிறிஸ்துட்டையும் பிதாவாகிய தேவன்கிட்டையும் மறைக்கிறது இல்லை. ஆகையினால இதை நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும். உலகம் தோன்றினது முதல் 1000 வருடத்திலே ஆதாம் இந்த பூமிக்கு வந்தார், அவர் மரித்தார். ஆதாமுடைய வயது என்ன? 900. எடுங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. ஆதியாகமத்தில் எந்த வசனம்? ஆதியாகமம் 5:6 வாசிங்க. 5:5 வாசிங்க. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருடங்கள். அப்போ ஏறக்குறைய 1000 வருஷம், 10-11 தலைமுறையை பார்க்கிறார். முதல் 1000 வருடத்திலே ஆதாம் பிறக்கிறார், அவர் மரிக்கிறார். அவர் மரித்த இடம் கொல்கதா என்கிற மலையிலே தான் அவர் மரிக்கிறார். அப்ப அந்த இடத்துக்கு அந்த பேர் கிடையாது. இப்ப நாம இந்த ஏரியாவில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஏரியாவினுடைய இன்றைய பெயர் தான் இது, சரிங்களா? ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி போயிட்டா இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து வேற. இன்னொரு 10 தலைமுறை தாண்டி முன்னாடி போயிட்டீங்கன்னா இதுக்கு பேர் வேற. 2வது 1000வது வருடத்திலே தான் ஆபிரகாம் தன்னுடைய ஏக சுதனாய் இருந்த ஈசாக்கை அதே மலையிலே, அந்த கொல்கதா என்று அழைக்கப்பட்ட, பின்னாளில் அழைக்கப்பட்ட அந்த மலையிலே தான் அவர் பலியிட கொண்டு சென்றார். மோரியா மலை, அந்த மோரியா மலையில் இருக்க ஒரு இடம் தான் அது. அப்ப அந்த கொல்கதா என்கிற இடம், யெகோவா ஈரே என்கிற பெயரை ஆபிரகாம் அங்க வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யெகோவா ஈரேனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். அடிக்கடி நம்ம சொல்ற வார்த்தை என்ன அர்த்தம்? எல்லாம் பார்த்து கொள்வார். அப்படி எங்க வசனம் இருக்கு? வசனத்தில் அப்படியா இருக்கு? தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், அப்படிதான் இருக்கு வசனம், இல்லையா? அப்படித்தானே தமிழ்ல இருக்கு. தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்றுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, எபிரேய மொழியுடைய சரியான அர்த்தம் தேவனுடைய மலையிலிருந்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். மோரியா மலையிலே பலி செலுத்தினா மட்டும் பத்தாது, வேற யாரு பார்த்தாலும் சரி பார்க்கலைனாலும் சரி தேவன் அதை பார்க்க வேண்டும். அவர் பலி செலுத்துறத யார் பலி செலுத்தினாலும் அதை யார் பார்க்கணும். அப்பதான் பலியினுடைய காரியம் முழுமையடையும். அப்ப பிதாவாகிய தேவன் அந்த பலியை பார்க்கணும். அப்பொழுதுதான் அந்த பலியானது அங்கீகரிக்கப்படும். இயேசு நமக்காக கொல்கதா மலையிலே பலியானார். தேவனுடைய மலையிலிருந்து பிதா அதை பார்த்தார். லேவியராகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். லேவியராகமம் 1:11. கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில்
அதை கொல்ல கடவான். பலியை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவார்கள். அப்போ கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடப்புறத்தில் என்ன செய்யணுமா? பலிபீடம் இருக்குங்க. பலிபீடத்துல கொண்டு போய் அங்கேயே அறுத்து எல்லாம் செய்ய மாட்டாங்க. அங்க வச்சு ஆசாரியன் முதல்ல அவர் செய்ய வேண்டிய எல்லா முறைமைகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை என்ன செய்வாங்க? பலிபீடத்தினுடைய வடக்கு புறத்துல கொண்டு போய் தான் அதை வெட்டி அதை என்ன செய்வாங்க? ஏன்னா ரத்தம் ஃபுல்லா எல்லாம் போகும், அது எல்லாத்தையும் அங்க இது பண்ணுவாங்க. இப்போ அந்த ஏன் வடக்கு புறம் அப்படின்னா, அந்த வடக்கு திசையில தான் பின்னாளிலே தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த தேவாலயத்துல தான் ஆண்டவர் வீற்றிருந்தார். உடன்படிக்கை பெட்டி எல்லாமே என்ன செய்யப்பட்டுச்சு? இருந்தது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு மலை மாதிரி இருக்குமா, பக்கத்துல ஒரு 300-400 மீட்டர் கேப்ல ரெண்டு மலை மாதிரி இருக்குமா. ஒன்று தேவாலய மலை, இன்னொன்று மோரியா மலை. இங்கதான் வந்து அந்த ஆலயங்கள், ஆசரிப்பு கூடாரம் இதெல்லாம் ஆண்டவர் கட்ட சொன்னது எல்லாமே இங்கதான். அப்ப உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது. அங்கதான் தேவன் வீட்டு இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து தான் தேவன் என்ன செய்கிறாரு? ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை பலியிட வைச்சு அந்த காரியத்தை செய்யும் போது தேவன் அதை பார்க்கிறார். அந்த இடம் தான் பின்னாளிலே கொல்கொதா மலை என்ற பெயருக்கு வந்துச்சு. ஆசாரியன் என்ன சொல்றாரு? உனக்காக இந்த பலியை பார்த்துட்டு, உனக்காக இந்த மிருகம் பலியாக மாறினது, நீ இதை உன் பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக பலி செலுத்தி இருக்கிறாய், ஆகையினாலே உன் பாவங்கள் மூடப்பட்டது அப்படிங்கிற வார்த்தைய ஆசாரியன் அங்க சொல்லுவார். மாறாக இதை நீ செலுத்தின பலிய பிதா பார்த்திருக்கிறார், ஆகையினாலே உன் பாவங்கள் பிதாவினால் அவருடைய கிருபையினால் மூடப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தையும் அவர் சேர்த்து சொல்வார். ஏன்னா பலி செலுத்தினா மட்டும் பத்தாதுங்க. இந்த பலியினுடைய காரியம் எப்ப முழுமை அடையும் அப்படின்னா, பலி செலுத்துறது எதுக்கு? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதுக்காக தான் நான் என்ன செய்வேன்? ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலியிடுவேன். இப்போ பலி செலுத்துற உடனே பாவம் மன்னிக்கப்பட்டுச்சான இல்ல, அதை பிதா நோக்கி பார்க்கணும். அப்பதான் அந்த ஃபுல் ப்ராசஸ் முடியும். ஏடிஎம் மிஷின்ல போயிட்டு ஏடிஎம் கார்டு போட்ட உடனே ப்ராசஸ் முடிஞ்சிடுறது இல்லை. அதை போட்டு ஒரு பின் நம்பர் அடிச்சு எவ்வளவு பணம் வேணுன்றதை போட்டு பணம் வந்ததுக்கு அப்புறம் அதையே எடுத்து கார்டை எடுத்தாதான் அந்த டோட்டல் ப்ராசஸ் முடியும். அதே போலதான் பலி செலுத்துற உடனே பாவம் மன்னிக்கப்பட்டது இல்லை, பலி செலுத்திட்டு நான் நிக்கணுங்க. இப்ப பிதாவாகிய தேவன் அதை பார்த்திருக்கிறார் என்று ஆசாரியன், பிரதான ஆசாரியன் சொல்லணும். ஆனா பிதா அதை பார்ப்பார். பிரதான ஆசாரியன் மூலமாக அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பலியினுடைய காரியமே முழுமை அடைகிறது. ஆனால் பழைய உடன்படிக்கையிலே நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டதே தவிர கழுவப்படவில்லை. ஏன்னா எல்லாமே என்ன ரத்தம்? மிருகங்களுடைய ரத்தம், பறவைகளுடைய ரத்தம். அது பாவங்களை மூடுமே தவிர ஒரு நாளும் கழுவாது, சுத்திகரிக்காது. யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம்? God has seen, தேவன் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதைத்தான் ஆபிரகாம் அங்க ஈசாக்க பலியிட போகும்போது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது அப்படின்னு ஆண்டவர் தடுத்து என்ன செய்யறாரு? நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எனக்காக பலி செலுத்தினபடியினால், பலி செலுத்துறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனா ஆண்டவர் எப்படி கணக்கில் வைக்கிறாரு? நீ எனக்காக பலி செலுத்திட்ட அப்படின்னே கணக்கில் வைக்கிறாரு. பலி செலுத்தினபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் வம்சங்களை பெருக பண்ணுவேன்னு 2-3 டைம் பேசிக்கிட்டே இருப்பார், கூப்பிட்டு. அவரால் பொறுக்கவே முடியாது. ஏன்னா 100 வயசுல கொடுத்த பிள்ளை 5 வருஷம் கழிச்சு பிள்ளை பிறந்தாலே அதன் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வச்சு அது கெட்டு போனா கூட அதை கண்டிக்க முடியாத அளவுக்கு மாறின பெற்றோர்கள்லாம் உண்டு. 100 வயசுல கிடைச்ச பிள்ளை, வாக்கு தத்தத்தின் பிள்ளை எவ்வளவு செல்ல இருந்திருக்கணும். ஆனா அந்த பிள்ளை எனக்காக பலி கொடுன்னு சொன்ன உடனே அதிகாலையிலே எழுந்தார் ஆபிரகாம். வீட்டுல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச மனைவிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது, சாராள்கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை, சொல்லியிருந்தா விட்டுருக்க மாட்டாங்க. அதிகாலையில எழுந்து
விறகு கட்டையை எல்லாம் எடுத்துட்டு கழுதையை கூட்டிகிட்டு ஈசாக்கையும் கூட்டிகிட்டு மோரியா மலைக்கு ஏறுறாரு. கண்டிப்பாக சாரால் கூட கேட்டிருக்கலாம், எல்லாம் கொண்டு போறீங்க, பலி செலுத்துறதுக்கு ஆடை கொண்டு போலேன்னு. அப்போ அதே வார்த்தை சொல்லுவோம், தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் அர்த்தம் என்ன? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், அதான் அர்த்தம். நாம் செய்கிற பலியை தேவன் என்ன செய்கிறாரா? பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆபிரகாம் எவ்வளவு மன கஷ்டத்தோடு தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துறதுக்கு அவர் மேலே கூட்டிட்டு போயிருப்பான்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனாலும் தன்னுடைய பிள்ளையை கட்டி பலிபடத்தில் வச்சு கட்டி கத்தி எடுத்து ஓங்கும் போது ஆண்டவர் தடுத்து நிப்பாட்டி சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒரு முட்புதரிலே ஒரு ஆடு சிக்கி இருந்துச்சு, அதை எடுத்து பலி செலுத்துறார். இப்ப இதைத்தான் சொல்றாரு, தேவன் இந்த பலியை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் செலுத்துற ஸ்தோத்திர பலிகளை, ஸ்தோத்திர பலினா புக்கை வாங்கி படிச்ச சொல்றது இல்லை, அது கிடையாது. இருதயத்திலிருந்து சொல்றது, இருதயத்திலிருந்து நன்றி உணர்வோடு பேசுறது. என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதுலேருந்து ஆண்டவர் என்னை எப்படி மீட்டெடுத்தார் அப்படின்னு நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது, அதுதான் ஸ்தோத்திர பலி. இன்றைக்கு நாம் ஆடு மாடு மிருகங்களை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்தோத்திர பலிகள் போதும். அப்போ ஸ்தோத்திரத்தை நாம் பலிகளாக செலுத்தும் போது தேவன் அதை என்ன செய்கிறார்? அதை பார்த்து கொண்டிருக்கிறார். முழங்கால் போட்டு ஆண்டவர் ஆராதிக்கும் போது அந்த முழங்காலில் கொஞ்சம் வலி வரும், அந்த வலியை தேவன் பலியாக பார்க்கிறார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கும் போது காலெல்லாம் எரியும், கால் வலிக்கும். அந்த வலியை தேவன் என்ன செய்கிறார்? பலியாக பார்க்கிறார். பலி செலுத்தினா வலி இருக்க தான் செய்யும். வலிக்குதுன்னா உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் அந்த வலியை என்ன செய்வேன்? பொறுத்துக்குவேன், நிற்பேன். அந்த வலியை நான் பலியாக நான் செலுத்துவேன். அந்த உணர்வு இருக்கணும். ஈசாக்க ஒருவேளை குத்தி இருந்தாருன்னு ஈசாக்கு என்ன இனிக்குமா? பரவாயில்ல, ரொம்ப நல்லா குளிராக இருக்குது அப்படின்னா சொல்லுவார்? குத்தின உடனே வலிக்கும், உயிர் போகும், ரத்தம் போகும். படி ஏற முடியலையா? கலெக்டர் ஆஃபீஸில் 10,000 ரூபா தரேன்றாங்க. இப்போ படி ஏற முடியுமா? ஏற முடியாது. அங்கே ஏற முடியுது. போய் ரேஷன் கடையில் இப்போ பொங்கலுக்கு என்ன தர போகிறாங்கன்னு தெரியல, கார்டுக்கு 5,000 ரூபா அப்படின்றாங்க. ரேஷன் கடை எவ்வளவு தூரம் இருந்தாலும் என்ன செய்கிறோம்? அப்போ போக முடியுது, அப்போ கால் வலி தெரியலை. சர்ச்சுக்கு வரணும்னா மட்டும் கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது. பலி செலுத்தினா, பலி செலுத்தணுன்ற எண்ணம் இருந்தா வலி இருக்க தான் செய்யும். அந்த வலியோட தான் செலுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக இதை கூட செய்யலைன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கோடி மடங்கு வலியை தன்னுடைய சரீரத்திலே தாங்கினவர். அவருடைய சரீரம் உழுத மனிதனுடைய உழுத நிலத்தை போல இருந்துச்சான். சதையெல்லாம் கிழிக்கப்பட்டு உள்ள இருக்க எலும்பு தெரிஞ்சிச்சுன்றாரு ஒருத்தர். ரத்தம் ஆறா ஓடுது. கடைசி ரத்தமும் போய் விழாவில் குத்துனதுக்கு அப்புறம் தண்ணீர் வெளியே வருது. கடைசியா தன்னுடைய ஆவியை விடுறாரு சிலுவையில். 3 ஆணிகள்ல தொங்குறாரு. இவ்வளவு வலிய உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தாங்கி கொண்டிருக்கும் போது சாதாரண இடுப்பு வலிக்கும், சாதாரண கால் வலிக்கும், சாதாரண தலை வலிக்கும் நம்ம என்ன செய்யறோம்? வீட்டில் உட்காந்து ரெஸ்ட்ல இருக்கிறோம். தவறு. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுன்ற வைராக்கியம் பக்தியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் தனக்காக நிற்கணுன்றதை விரும்புகிறார். ஏன்னா அவருக்காக நிற்பதற்கு அவருடைய பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சிருச்சுன்னா நான் செய்யலைன்னா அதை யார் செய்வான்ற அந்த உணர்வு வந்துடும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாகும். எப்போது தேவன் நம்முடைய எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்றால், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக அவர் பலியானார் என்பதை பிதா பார்த்திருக்கிறார்.
அப்படிங்கிறத நாம் அறிந்து கொண்டோம்னா, அந்த அறிவின் வெளிச்சம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய எல்லா காரியத்தையும் பிதா சந்திப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய சாபங்களுக்காக மரித்திருக்கிறார். அவர் சிலுவையில் தொங்குனத பிதாவாகிய தேவன் பார்த்தாரா இல்லையா? பார்த்தார். அவர் பார்த்திருக்கிறார் என்பது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நம்முடைய எல்லா தேவைகளும் நம்முடைய எல்லா காரியங்களும் தேவனால் எளிதாக சந்திக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக எப்படி கழுதையின் மேல் பவனி வந்தாரோ, குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லுவோம், அதே போல ஈசாக்கும் மோரியா மலையிலே கழுதை மீது ஏற்றி செல்லப்பட்டார். ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம். பிதா எப்படி தன்னுடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல தன்னுடைய ஒரே குமாரனும் ஒரே பேரான குமாரனும் ஏக சுதனுமாயிருந்த ஈசாக்கை ஆபிரகாம் என்கிற பிதா பலியிட கொண்டு சென்றார். நீங்க பைபிள்ல நல்லா படிச்சு பாருங்க. ஆபிரகாமை தேவன் சிநேகிதன் என்றுதான் சொல்லுவாரே தவிர மகன் என்று சொல்ல மாட்டார். ஏன்னா ஆபிரகாம் யாருக்கு அடையாளம்? தேவனுக்கு அடையாளம், பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம். ஈசாக்கு யாருக்கு அடையாளம்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருந்தே இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை தான் முன்னறிவிக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. வாசிக்கலாம். சிருஷ்டிப்பில் இருந்து 3000வது வருடத்திலே நிறைய டீட்டெயில தர்றாரு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் சொன்னவர் இப்ப அடுத்த 1000வது வருடம் 3000வது வருடத்துல தான் நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 17:1. பத்து வரைக்கும் வாசிங்க. அப்படியே 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க. சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரான் ஆகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திற்கு புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானும். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசத்தில் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் விலை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்குகிற எசவுக்காரின் படைமரத்தின் கடந்து அவன் ஈட்டியின் அளவு 600 சேக்கல் நிறுவமாய் இருக்கும். பரிசை குறிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைக்கு பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தரின் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நான் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனையினை நிந்திப்பேன். நான் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவரை இருந்தீர்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். அடுத்த வசனம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோலியாத் வந்து இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து நிற்கிறான். 2 தேசங்களுக்கு இடையே யுத்தம். ஒன்று பெலிஸ்தர்கள், இன்னொன்று இஸ்ரவேலர்கள். பெலிஸ்தர்கள் என்றால் என்ன அர்த்தம்? தரையிலே ஊறுகிறவன் என்கிற அர்த்தம். தரையிலே நகருகிறவன், ஊறுகிறவன் அல்லது நகருகிறவன் என்ற அர்த்தம்.
இஸ்ரவேலர்கள் என்றால் தேவனுடைய மக்கள் அல்லது தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்கள் என்று அர்த்தம். அப்ப ஒரு பக்கம் யார் இருக்கிறா? இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள்னா யாரு? தேவனுடைய மக்கள். ஒரு பக்கம் யார் இருக்கிறா? பெலிஸ்தர்கள். பெலிஸ்தர்கள்னா என்ன அர்த்தம்? தரையிலே நகருகிறவன். தரையில நகர்றது யாரு? என்னதுங்க? பாம்பு. அதுதான் என்ன செய்யும்? அப்ப பாம்பு யாருடைய அடையாளம்? அப்ப ஒரு சைடு யார் இருக்கிறா? சாத்தானும் அவனுடைய வல்லமையிலும் இருக்குது. ஒரு சைடு யார் இருக்கிறா? தேவனுடைய மக்கள் இருக்கிறாங்க. இப்ப தேவனுடைய மக்களை துன்பப்படுத்துவதற்கு சாத்தானுடைய மக்கள் முயற்சி செய்யறாங்க. இங்க இதற்கு சாத்தான் அவர்களுக்கு உதவி செய்கிறான். ஆனால் இதன் மத்தியில் தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து முடிவிலே வெற்றியை பெற செய்கிறார். இந்த பிளான பண்ணது சாத்தான், அழிக்கணும். இந்த கோலியாத் எந்த ஊருங்க? கோலியாத் எந்த ஊரு? 4வது வசனத்தில் சொல்லி இருக்கு, காத் ஊரானாகிய கோலியாத். அப்ப சாத்தானுடைய மக்கள் ஒரு மலையிலையும் தேவனுடைய மக்கள் ஒரு மலையிலையும் நிக்கிறாங்க. காத் ஊரான் கோலியாத் அப்படின்னா அவனுடைய உயரம் 6 முழம் 1 ஜான். அப்படின்னா இது சாத்தானுடைய சேனை. கோலியாத் என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முன் அறிவிக்கிறவன். என்ன அர்த்தம்? முன் அறிவிக்கிறவன். பெலிஸ்தர்னா சாத்தானுக்கு அடையாளம், அவர்கள் தரையிலே நகர்கிறவன் என்கிற அர்த்தம். கோலியாத் என்றால் முன் அறிவிக்கிறவன் என்ற அர்த்தம். அப்ப பின்னாடி நடக்க போகிற ஒரு காரியத்தை முன்பே அறிவிக்க வந்தவன் தான் யாரு? கோலியாத். அவன் சொல்றான், எங்க சைட்ல இருந்து நான் வர்றேன், பெலிஸ்தர்களாகி எங்க சைட்ல இருந்து நான் வர்றேன், உங்க சைட்ல இருந்து ஒருத்தர் என்ன செய்யுங்க, அனுப்புங்க, ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுவோம். அவன் சொல்றது அதுதான். எல்லாரும் சண்டை போட்டு சாக வேண்டாம், ஏன் கூட ஒரு ஆள் மோதட்டும், நாங்க ஜெயிச்சா நீங்க எங்க அடிமை, நீங்க ஜெயிச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு அடிமை. இதுதான் கோலியாத் சொல்றான் இல்லையா? அப்படித்தானே சொல்றான். எங்க சைட்ல இருந்து நான் வர்றேன், பெலிஸ்தர்களோட சைட்ல இருந்து கோலியாத்தாகிய நான் வர்றேன், இஸ்ரவேலர்கள் சைட்ல இருந்து ஒரு ஆளை அனுப்புங்க. நீங்க யார் பராக்கிரமசாலின்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஒரு ஆளை அனுப்புங்க, 2 பேரும் ஒத்துக்கு ஒத்து சண்டை போடுவோம். அப்படி சண்டை போடும்போது நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க எல்லாரும் என்னது, எனக்கு அடிமை, எங்களுக்கு அடிமை. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமை. இது சீரியஸான சண்டை, இது காமெடி கிடையாது. சரிங்களா? ஏன்னா காமெடியில் தான் என்ன வருது, நாம் கொடுத்த சவுண்டுக்கு கடையை அவன் மூடிட்டு போயிட்டான்னா அவன் நமக்கு அடிமை இல்லையா? அப்படிதான், அது காமெடி. ஆனால் இங்கே நடக்கிறது என்னது, சீரியஸான சண்டை. அவன் தெளிவாக சொல்கிறான், ஒத்தைக்கு ஒத்தவா சண்டை போடுவோம். ஏன்னா அவனுக்கு அவனுடைய சரீரத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை. இப்போ கோலியாத்தை இனிமே கோலியாத்துன்னு நான் சொல்ல போறதில்ல. ஏன் அப்படின்னா இந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க, கோலியாத்தே தன்னை கோலியாத்துன்னு சொல்ல மாட்டான், நான் பெலிஸ்தன் அப்படின்னு தான் சொல்லுவான். நான் என்னது, பெலிஸ்தன் அல்லவா அப்படிதான் சொல்லுவான். இப்போ பெலிஸ்தன் என்றால் தரையிலே ஊறுகிறவன், சாத்தானுடைய அடையாளம். உயரம் என்ன, 6 முழம் 1 ஜான். அப்படின்னா 11.5 அடி உயரம், 11.5 அடி உயரம். ஏறக்குறைய அந்த பில்டிங் ஹைட்டு வரும்னு வச்சுக்கலாம். இங்கே நின்னான்னா அவ்வளோ ஹைட்டில் இருப்பான். இப்போ முகத்தை பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இப்படி தான் பார்க்கணும். வெண்கல சீரா அதை தலையில் என்ன பண்ணியிருக்கான், போட்டிருக்கிறான். போர்க்கவசம் அது எவ்வளவு, 5000 சேக்கல் வெண்கலம். அப்படின்னா ஏறக்குறைய சொல்றாங்க 56 கிலோ வெயிட் ஆகுது. எத்தனை கிலோங்க, 56 கிலோ வெயிட்டை என்ன செஞ்சிருப்பானா, அவன் போட்டிருப்பானா. ஒரு அரிசி மூட்டை என்ன ரேட்டு இப்போ, இது என்ன வெயிட் வருது, எத்தனை கிலோ,
26 கிலோ. அப்போ யோசிச்சு பாருங்க, 2 அரிசி மூட்டையை உடம்புல அவன் என்ன செஞ்சிருக்கிறான், அவன் தரித்து கொண்டிருக்கிறான். அப்போ அவன் எவ்வளவு வலிமையான ஒரு ஆளாக இருந்திருப்பான்னு பாருங்க. ஒரு தோள்பட்டையில் ஒரு அரிசி மூட்டை, இன்னொரு தோள்பட்டையில் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அவன் கிட்ட கூட யாரும் போக மாட்டாங்க, அதை போட்டு நடக்கிறவன். ஈட்டினுடைய முன்பகுதி அது மட்டுமே 6 கிலோ 800 கிராமா. ஈட்டியுடைய முன்பகுதி இருக்கு பாருங்க, அந்த போர்ஷனு, அது மட்டுமே 6 கிலோ 800 கிராம் இருக்குமா அதனுடைய வெயிட். அதை தூக்கிட்டு தான் அவன் நடப்பான. வெண்கலமும் இரும்பும் அவன் வச்சிருக்கிறான். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, வெண்கலம் இரும்பு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பாவத்தையும் அதனால் வருகிற நியாய தீர்ப்பையும் அடையாளப்படுத்தும். வெண்கலமும் இரும்பு எதை அடையாளப்படுத்தும்? பாவத்தையும் அதனால் வருகிற நியாய தீர்ப்பையும் அது என்ன செய்யும்? அடையாளப்படுத்தும். இத மக்கள் மீது அவன் எரிஞ்சான்னா என்ன ஆகும்? மேல லேசா பட்டாலே என்ன ஆயிரும்? உயிர் போயிடும். ஏன்னா அவனுடைய ஃபோர்ஸ், அதனுடைய வெயிட் வச்சு எரிஞ்சா என்ன ஆகும்? மேலே பட்டுச்சுன்னா ஆள் காலி. இதனால தான் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் இரும்பை அதிகமாக பயன்படுத்தி இருக்க மாட்டார். ஏன்னா இரும்பு எதனுடைய அடையாளம்? பாவத்தையும் அதனுடைய நியாய தீர்ப்பையும் குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் அதிகமாக எதுதான் இருக்கும்? உட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம வீட்டு கூடாரத்தில் எது அதிகமாக இருக்கணும்? அதனால தான் அது விலை கூட. உட் எல்லாமே விலை கூட, இரும்பு விலை கம்மி. சாத்தான் கொண்டு வந்த பாவத்தையும் அதற்கான நியாய தீர்ப்பை முறியடிக்கணும் அப்படின்னா அதை மேற்கொள்ள இஸ்ரவேல் மக்களிலே ஒருத்தர் கூட கிடையாது. இப்ப 12 to 19 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 17 12 முதல் 19 வசனங்கள். உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்பிராத்தியா மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்னும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்னும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்னும் பேர். தாவீது எல்லோருக்கும் இளையவன். மூத்தவனாகிய அந்த 3 பேரும் சவுலோடு கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தேன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லோரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தேரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். போதும். தாவீது என்கிற ஒரு மனிதனை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. அவர் எந்த ஊருக்காரனா? பெத்லகேம். இந்த ஊர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இல்ல? ஏசப்பா பிறந்த. எந்த ஊர் இது? ஏசப்பா பிறந்த. அப்ப தாவீது யாருக்கு அடையாளம்? ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சம்பவத்தில் சொல்றேன், அவருக்கு அடையாளம். அப்போ வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு முழுவதுமே யாரை பத்தி தான் பேசுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் பேசும். டைரக்டா அவர் பேர் வராது, இயேசு கிறிஸ்துவின் பேர் வராது. ஈசா என்கிற வயது முதிர்ந்த ஒரு தகப்பன் இருக்கிறார். இவர் யாருக்கு அடையாளம்? பிதாவாகிய தேவன் அவருக்கு அடையாளம். 8 பிள்ளைகள், முதல் 3 பிள்ளைகளும் ராஜாவாகிய சவுலோடு யுத்தத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்திலும் சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் என்னை பற்றி எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாண புஸ்தகம்னா எது? பழைய ஏற்பாட்டில் வர்ற
முதல் 5 ஆகமங்கள். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். சங்கீதம் இருக்குதா? ஆமா, சங்கீதம் இருக்குது. அப்ப இது எல்லாத்துலயுமே யாரை பத்தி தான் எழுதியிருக்கான்? என்னை பற்றி எழுதியிருக்குங்கிறார். ஏன்னா யூதர்கள் எங்களுக்கு பழைய ஏற்பாடு இருக்கு, மோசே இருக்காரு, ஆபிரகாம் இருக்காருன்னு இப்படியே கதை பேசிட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு அவங்க எழுதுனது என்னைய பத்தி தான் பண்றார். இந்த ஈசாய் தன்னுடைய குமாரனாகிய தாவீதை யுத்தத்திற்கு அனுப்பி வைக்கிறார், யுத்த களத்திற்கு அனுப்பி வைக்கிறார். தாவீது என்பதற்கு நேசம் என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம்? நேசம் என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. பிதா தன்னுடைய நேச குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். தாவீது யூதா கோத்திரத்திலே பிறந்தவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யூதா கோத்திரத்திலே வந்தவர். தாவீதும் பெத்லகேம் ஊரிலே இருந்து வர்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேம் என்கிற ஊர்ல இருந்தா வர்றாரு. தாவீது தன்னுடைய சகோதரரை விசாரிப்பதற்காக தன்னுடைய தகப்பனால் அனுப்பப்பட்டவர். பிதாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூத மக்களிடம்தான் அனுப்பினார் அவர்களை விசாரிப்பதற்கு. ஆனால் அவர்களோ அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. தாவீதை அவன் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் யூத மக்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் ஒற்றுமைகள். இப்போ 20 1 சாமுவேல் 17 20 30 ஒருத்தர் வாசிங்க. 31 44 வரை ஒருத்தர் வாசிங்க. வசமாய் விட்டு ஈசாயி தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகளின் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தியரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்ததை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடே பேசி கொண்டிருக்கையில் இதோ காத்து ஊரானாகிய கோலியாத் எனும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனையில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போவார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேல் வந்து நின்ற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பான் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்ததற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்திலும் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். 31 44 வரை வாசிங்க. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி இது நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தியனோட
எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். பெலிஸ்தியனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்ட வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். போதும். பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம், பெலிஸ்தனுக்கும் நேசகுமாரனுக்கும் யுத்தம். பெலிஸ்தன் எதை கொண்டு வர்றான்? இரும்பையும் வெண்கலத்தையும் கொண்டு வர்றான். அதாவது பாவத்தையும் அதனுடைய தண்டனையும் கொண்டு வர்றான். ஆவிக்குரிய அர்த்தம் அதுதான். ஆனால் நேசகுமாரன் எதை எடுத்து கொண்டு போகிறார்? எதை எடுக்கிறாரு? எதை கொண்டு போறாரு? எதை வச்சு அடிச்சாரு அவரு? எதுங்க? கவனை வச்சு விட்டு அடிச்சாரா? கூழாங்கல். எத்தனை எடுத்தாரு? ஏன் 5 எடுத்தார்? 3 எடுத்திருக்கலாம், 6 எடுத்திருக்கலாம், 10 எடுத்திருக்கலாம். ஏன் 5 எடுத்தார்? 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு நேசகுமாரன் யுத்தத்திற்கு போகிறார். 5 கூழாங்கற்களும் 5 ஆகமங்களை அடையாளப்படுத்துகிறது. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இது 5 ஆகமங்களை அடையாளப்படுத்துகிறது தான் 5 கூழாங்கற்கள். இது 5 ஆகமங்கள் இருக்கிறதா அன்னைக்கு இருந்த பைபிள். அப்ப 5 ஆகமங்களை அடையாளப்படுத்துதுன்னா கரெக்டா சொல்லணும்னா இரும்பும் வெண்கலமும் பாவத்தையும் அவருடைய நியாய திருப்பி அடையாளப்படுத்துது. 5 கூழாங்கற்கள் தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. பெலிஸ்தன் பாவத்தை அவனுடைய தண்டனை எடுத்துட்டு வர்றான். ஆனால் நேசகுமாரன் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்? யுத்தத்திற்கு போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையிலே எந்த ஆயுதமும் இல்லாமல் தான் பூமி என்கிற யுத்த களத்திற்கு வந்தார். கல்வாரி சிலுவைக்கும் அவர் எந்த ஆயுதமும் என்ன செய்யல, எடுத்துட்டு போகல. தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் அவர் எடுத்துக்கொண்டு சென்றார். 5 ஆகமங்கள்ல தான் நியாயப்பிரமாணங்கள் 613 நியாயப்பிரமாணங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணங்களை அழிப்பதற்காக நான் வரல, அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்தேன். அப்ப ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தின்படி நியாயப்பிரமாணங்களை முழுவதுமாக கல்வாரி சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடித்தார். இப்ப அதே அதிகாரத்தில் 45 முதல் 51 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானே நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை
இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆதலால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்குள் அந்த பெலிஸ்தனுக்குள் எதிராக ஓடி தன் கையை அடைப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினால் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். நேசகுமாரன் சொல்றாரு, நான் உன் தலையை உன்னை விட்டு என்ன செய்வேன், வாங்குவேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 47வது வசனத்துல யுத்தம் யாருடையதான், யுத்தம் கர்த்தருடையது. 49வது வசனத்துல அவர் செய்யறாரு, ஒரு கல்லை எடுத்தார், கவனை வைத்து சுழற்றி அந்த பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட என்ன செய்தாரா, எறிந்தார். அந்த கல் அவனுடைய நெற்றியிலே என்ன பதிந்து போனதுனால் அவன் தரையிலே என்ன செய்தான், முகங்குப்புற விழுந்தான். தலையை குறி வச்சுதான் அடிக்கிறார். எப்பயுமே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, கோலியாத் சாதாரண மனிதனை காட்டிலும் 2-3 மடங்கு பெரியாள் இல்லையா? உயரமாகவும் இருப்பான், அகலமாகவும் இருக்கிறவன். எப்பயுமே பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கும்போது அதை டீல் பண்றது ரொம்ப ஈஸி. ஆண்டோடைய வார்த்தை என்கிற அந்த கல்லை எடுத்து அடிக்கும்போது நீங்க ரொம்ப கரெக்டா குறி வச்சு தான் அடிக்கணும்ன்றதெல்லாம் இல்லை, எப்படி அடிச்சாலும் அங்கே அடி விழுகும். புரியுதா உங்களுக்கு? எது ரொம்ப இரிட்டேட் பண்ணணும்னா சின்ன பிரச்சனையா இருக்கும் பாருங்க, அதுதான் இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை தான் கரெக்டாக கவனிச்சு அதுக்கு நேராக அடிக்கணும். அதனால் பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கும்போது கவலையப்படாதீங்க, அதை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், தேவனுடைய வசனத்தை கொண்டு ஈஸியாக என்ன செய்யலாம், அதை ஜெயிக்க முடியும். இப்போ அடிக்கிறார். இப்போ நேசகுமாரன் பெலிஸ்தனை எங்கே தான் குறி வைக்கிறார், தலையில தான் அடிக்கிறார். அப்போ நெத்தியில் அடித்த உடனே நெத்தியில் கல் பதிஞ்சிருது. அவர் எப்படி விழுந்தாரா, இப்போ நெத்தியில் அடிபட்டுருச்சு அப்படின்னாலே இங்கே கலங்கிரும். கலங்குன்னு எப்படி விழுவாங்க, சாதாரண மக்கள் எப்படி விழுவாங்க, பின்னாடி போய் தான் விழுவாங்க இல்லையா? ஆனால் இவன் எப்படி விழுகிறான், முன்னாடி விழுகிறான். அப்படின்னா அடி எங்கே விழுந்திருக்கு, நேசகுமாரன் அடித்தது நெத்தியில, ஆனால் பிதாவாகிய தேவன் அடித்தது எங்க, பின்னாடி. அடி பின்னாடி விழுக வந்தான், நிற்க முடியாமல் போய் புத்து விழுந்துட்டான் மோகம் குப்புற. இதுதான் வார்த்தையுடைய வல்லமை. வார்த்தை எடுத்து நீங்களும் நானும் பேசும்போது தேவன் அதன் பின்னாலிருந்து செயல்படுகிறார். அது தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். அதனாலதான் வார்த்தைன்னு ரொம்ப அடிச்சுக்கிறது காரணம், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது காரணம் தான். லயன் கிங்னு ஒரு படம் வந்தது, இங்கிலீஷ் மூவி, கார்ட்டூன் படம். அதுல குட்டி சிங்கம் இருக்கும், அது பேர் ஜிம்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு அதில் பேர் என்னது, ஜிம்பா. அது அவங்களுடைய தகப்பன் சிங்கம் சொல்லும், இதெல்லாம் நம்ம ஏரியா தான், நம்மளுடைய எல்லை தான், அங்கே தெரியுற அந்த இடத்துக்கு நீ போயிடக்கூடாது, அது உனக்கு பாதுகாப்பு கிடையாது, நீ விளையாடுறதுன்னா இதுக்குள்ளே தான் விளையாடணும், நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் இது குட்டி இல்லையா, அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் எங்கே தான் போகும். இது இன்னொரு குட்டி சிங்கத்தை சேர்த்துக்கிட்டு இதுவும் அது என்ன செய்யும், வேகமாக கிளம்பி அங்கே போயிருங்க. பார்த்தா ஒரு பொம்மேரியன் நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்கும், அது கிளம்பி போயிடும்.
அங்கே உள்ளே போய் அப்படி சுற்றி முற்றி பார்த்தோன்னே அந்த கூட இருக்க சிங்கம் சொல்லும், வேண்டாம் இங்கே ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம போயிடலான்னு சொல்லும். போகலான்னு திரும்பும்போது அங்கே என்ன வந்துடும், சுற்றி ஓநாய்களாக வந்துடும். ஓநாய்களாக வந்து சுற்றி நின்றும். சுற்றி நின்று அதுக்கு பார்த்தோன்னே இதுக்கு பயந்துடும். ஆனாலும் இந்த குட்டி சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா, அந்த ஜிம்பா வந்து என்ன செய்யும், தன்னுடைய கர்ஜனையை கொடுக்கும். ஆனால் கர்ஜனை பெருசாக வருமானா வராது, பூனைக்குட்டி கத்துற மாதிரி இருக்கும். மறுபடியும் கத்தும், மறுபடியும் பூனைக்குட்டி கத்துற மாதிரி இருக்கும். எல்லாம் சிரிக்குங்க, சுற்றி இருக்கிற ஓனாய் பூரா சிரிக்கும். இப்படி வசமாக வந்து மாட்டி, ஏன்னா இதுதான் அடுத்த ராஜா, அந்த காட்டுக்கு அந்த எல்லைக்கு ராஜா யாரு, இதுதான் இளவரசர். இப்போ அதனால தான் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நீ அங்கே போகக்கூடாது, நீ இந்த ஏரியாவில் தான் இருக்கணும், அங்கே உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஆனால் தகப்பனுடைய வார்த்தையை மீறி அது போயிடுது. போனதுக்கப்புறம் ஓநாய்கள் வந்து சுற்றி நின்று அதை கடிச்சு குதறதுக்காக நிற்கிது. 2 தடவை கத்தும், கர்ஜனை பண்ணும், ஆனால் பூனைக்குட்டி சவுண்டு தான் கேட்கும். இப்போ 3ஆவது தடவை அது ரொம்ப பயந்துட்டு மறுபடியும் வாயை திறந்து கத்தும். இப்போ பெரிய சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்கும். இதுதான் வாயை திறக்கும், அப்படிதான் காட்டுவாங்க. இது வாயை திறந்து கத்தும், ஆனால் பெரிய சிங்கத்தினுடைய கர்ஜனை அங்கே சவுண்டு கேட்கும். என்ன அப்படின்னா அதனுடைய தகப்பன் அங்கே வந்து நிற்கும். அது பேரு முஃபாசா. அது கத்தும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்க பேசும்போது பூனைக்குட்டி கத்துற மாதிரி தான் இருக்கும். பிசாசு உங்களை என்னையும் பார்த்து என்ன செய்வான், சிரிப்பான். சுத்தி நின்று அவனும் அவனுடைய சேனைகளும் பார்த்து நின்று சிரிக்க தான் செய்யும். முதலிட பேசும்போது சிரிப்பான், 2வது பேசும்போதும் சிரிப்பான். ஒன்னால இதையே சரி பண்ண முடியல, நீ என்னைய விரட்டுறியான்னு கேட்பான். ஆனா அப்பை சோர்ந்து போகாம நான் பேசுறது தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த விசுவாசத்தோடு திரும்ப பேசும்போது வாயை நம்ம தரப்போம், சவுண்ட் அவர்கிட்ட இருந்து வரும். அல்லேலூயா. இது புரிஞ்சிருச்சுன்னா தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம்ன்றது புரியும். அப்ப யூதாவின் ராஜ சிங்கத்தினுடைய கர்ஜனை வந்துருச்சுன்னா வலு சர்ப்பமோ அல்லது கர்ஜிக்கிற சிங்கமோ நம்ம முன்னாடி நிற்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரிய தேவன். அல்லேலூயா. அப்ப தாவீது நேசகுமாரன் பெலிஸ்தனை பார்த்து என்ன செய்யறாரு, அடிக்கிறாரு. அடிச்சோட கீழே விழுகிறான். 50வது வசனம் சொல்லுது, தாவீதினுடைய கையில் என்ன இல்லை, பட்டயம் இல்லை. 51வது வசனம் சொல்லுது, தாவீது யார் மேல போய் ஏறி நின்னானா, பெலிஸ்தன் மேல ஏறி நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை என்ன செஞ்சான், வெட்டி போட்டான். ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற விதமே வேற விதமா தான் இருக்கும். பட்டயத்தின் மூலம் உங்களையும் என்னை ரட்சிக்கிற தேவன் அல்ல, அவருடைய வார்த்தை தான் பட்டயம். அல்லேலூயா. அதை எடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலைகளில் நீங்க அந்த பட்டயத்தை எடுத்து சுழற்ற ஆரம்பிச்சீங்கன்னா அதை விட வலிமையான எந்த ஒரு பட்டயமோ இந்த உலகத்திலே கிடையாது. அல்லேலூயா. தாவீது பெலிஸ்தனுடைய தலைக்கு குறி வச்சான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிசாசனுடைய தலையை நசுக்கினார். 53வது வசனம் வாசிங்க. துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். கோலியாத் இறந்துட்டான் தெரிஞ்ச உடனே இஸ்ரவேலர் என்ன செஞ்சிட்டாங்க, தெம்பாயிட்டாங்க. இப்போ பெலிஸ்தர்களை விரட்டுறாங்க. பெலிஸ்தர் பயந்து ஓடுறான். பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பின்பு, அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். துரத்தின பின்பு இல்லை, எப்படி துரத்தினாங்களா, மூர்க்கமாய். சிக்கனானா மாட்டினாங்க, அவன் தொலைஞ்சான்னு அர்த்தம். அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, மூர்க்கமாய் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்களை விரட்ட. ஏன்னா 40 நாள் அவன் வந்து நின்று இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். அந்த பயத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் இப்போ
பயமுறுத்தின அந்த ஆளை கொன்னாச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே இப்ப என்ன ஆகி போச்சு? அந்த பயம் பூரா பல மடங்கு தைரியமா மாறிடுச்சு. பல மடங்கு தைரியமா மாறின உடனே துரத்திட்டு போகல. எப்படி துரத்திட்டு போனானா? மூர்க்கமாய் துரத்திட்டு போனானா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனை பிடிச்சே ஆகணும், பெலிஸ்தனை கொன்னே ஆகணும்னு விரட்டுறான். அவனை எந்த விதத்திலும் தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. பிசாசை அப்படிதான் விரட்டணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்களா? அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். பெலிஸ்தருடைய பாளையங்களை இஸ்ரவேலர்கள் கொள்ளையிட்டார். தாவீது பெலிஸ்தரின் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்தார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் மரித்து பாதாளத்துக்கு சென்று 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிசாசனுடைய வல்லமைகளையும் அவனுடைய சகல அதிகாரங்களையும் உரிந்து கொண்டவராய் அவர் பரலோகத்திற்கு சென்றார். அல்லேலூயா. 51, 52 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரர் செத்து போனார்கள் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோன் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தியரை துரத்தினார்கள். சாராயிம் வழியிலும் காத்து பட்டணம் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு என்ன செஞ்சாங்களாம்? என்ன செஞ்சாங்க? ஓடினார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது இஸ்ரவேலரும் என்ன பண்ணாங்க? யூதா மனுஷரும் எழும்பி என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரித்து. முதல்ல ஆர்ப்பரிப்பு. பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல் மட்டும் பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சாங்களாம்? துரத்தினார்கள். ஆர்ப்பரிப்பு இப்பதான் வருது. எப்போ வெற்றியை பெற்ற உடனே முதல்ல என்னதான் வரணும்? ஆர்ப்பரிப்பு வரணும். சாத்தான் தோற்று போனான் என்று அவனுடைய சேனைகள் கண்டபோது எல்லாம் என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. இப்போ தேவனுடைய மக்களா இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. வெற்றியை உறுதி செய்வது அந்த ஆர்ப்பரிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிசாசை கொன்னுட்டாரு. பிசாசை அடிச்சு அவனுடைய தலையை நசுக்கிறாரு. இப்போ அவனுடைய சேனைகள் அதை பார்த்து ஓடிடுச்சு. இதுக்கு தான் இவர் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி அமர்ந்த எல்லாம் என்ன செஞ்சான்? ஓடிட்டான். இப்போ தேவனுடைய மக்களா இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? அவரை ஆர்ப்பரிக்கணும். தாவீது பெற்ற வெற்றியை இஸ்ரவேலரும் யூதா மனிதர்களும் ஆர்ப்பரித்து கொண்டாடினார்கள். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற வெற்றியை அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் எப்படி கொண்டாடணுமா? ஆர்ப்பரித்ததை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. 54வது வசனம். தாவீது பெலிஸ்தியனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். போதும். தாவீது அந்த பெலிஸ்தனுடைய தலையை எடுத்துக்கொண்டு எங்க வந்தானா? எருசலேமுக்கு. அந்த நாட்களிலே எருசலேம் இஸ்ரவேலர்களுடைய கண்ட்ரோல்ல இல்லை. அது எபூசியர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது. அப்ப அது வேற நாடு. எருசலேம் அப்ப யார் நாடு? வேற நாடு. வேற நாட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இப்ப தாவீதுனால என்ன செய்ய முடியாது? எருசலேமுக்குள்ள போக முடியாது. அப்ப என்ன செய்யறாரு? வெளியில ஒரு மலை இருக்குது. அந்த மலையில ஒரு கோலை நாட்டி அந்த கோலின் மேல உச்சியில அந்த கோலினுடைய டாப்ல வந்து என்ன பண்றாரு? இந்த கோலியாத்தினுடைய தலையை, இந்த பெலிஸ்தனுடைய தலையை அதுல மாட்டி வச்சிடுறார். காத் ஊரானாகிய கோலியாத். அவனுக்கு பேர் என்னது? காத் ஊரானாகிய கோலியாத். எபிரேய மொழியில கோலியாத் காத் என்று சொல்லுவார்கள். கோலியாத் காத். இந்த தலை அங்க தொங்க விடப்பட்டுச்சு பாத்தீங்களா?
அந்த இடத்துக்கு பேர் தான் கோலியாத் காத் என்கிற இடத்த நாளடைவில் கொல்கொதா என்று மாற்றினார்கள். அங்கிருந்து தான் அந்த பேரில் அது அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் கொல்கொதா மலையிலே கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்றால் அந்த கொல்கொதா என்கிற பெயர் கோலியாத் காத் என்கிற பெயர்லேருந்து என்ன செய்யுது, அது மருவி பின்னாட்களில் கொல்கொதா என்று அது வருகிறது. அதாவது ப்ளூரலா சொல்லணும்னா, பன்மையில் சொல்லணும்னா கொல்கொதா, அந்த அர்த்தத்தில் தான் அங்கே வருது. அப்ப முன் அறிவிக்கிறவன் யாரு? கோலியாத். என்னத்தை முன் அறிவிச்சான்? நான் சாத்தானுக்கு அடையாளம், என்னைய நேசகுமாரன் என்ன செய்வாரு, என்னைய கொன்னு என் தலையை வாங்கி என்னுடைய வல்லமைகளை ஒண்ணுமில்லாம உரிந்து கொண்டு அவர் செல்வார் என்பதை முன் அறிவிக்கிற ஒரு மனிதன் தான் யாரா இருந்தான்? கோலியாத்தாக இருந்தான். தாவீது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தான். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் பலியானார்னா உங்களையும் என்னையும் சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து என்ன செய்தார்? அவர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இது ஒரு நாள்ல நடந்த நிகழ்வு அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நாள்னு சொல்றோம். அது ஏதோ ஒரு நாள்ல நடந்துடல. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக பிதாவினுடைய முன் அறிவிப்பின்படி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய செயல் திட்டத்தின்படி, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் அது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது செயல்படுத்தப்பட்டு கொண்டே வந்தது. பல ஆயிரம் வருட சரித்திரம் அது. உங்களுக்காகவும் எனக்காகவும் இவ்வளவும் செய்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பேரன்பு மட்டும்தான். அல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்துவோட பேரை சொல்றோம்னா, நமக்கு அந்த பேர் தெரியும், பழைய ஏற்பாட்டில் அந்த பேர் தெரியாது அவங்களுக்கு. அதனால அவங்க யாவே தேவன் சொல்லுவாங்க, வேற ஏதாவது பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து தாவீதினால எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடிஞ்சுச்சு? கோலியாத் என்கிற ஒரு பெரிய ஒரு ராட்சசனை எப்படி தாவீதினால கொல்ல முடிஞ்சது அப்படின்னா, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்ப தாவீதின் மீது யார் இருந்ததுங்க? கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கி இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று மேல வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ஆண்டவர் மீது இறங்கி இருந்தார். இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், 3 பேர் அங்க சாட்சி கொடுக்கிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருந்ததுனால தான் தாவீதினால் அந்த சின்ன வயதுல அவ்வளவு பெரிய ராட்சசனை கொல்ல முடிந்தது. அப்ப தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ள போகும்போது பிசாசை எளிதாக என்ன செய்ய முடியும்? நாம மேற்கொள்ள முடியும். என் சவுண்டு எப்போ உங்களுக்கு இதுதான், இது பாஸ்டுடைய சவுண்டு தான் எப்போ தெரியும்? என் கூட அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தா தான் தெரியும். இது பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறான்றது உங்களுக்கு எப்போ தெரியும்? பரிசுத்த ஆவியானவரோடு அதிக நேரம் இடைப்படும் போது தான், அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய இது அவரு தான் சொல்றாருன்றது நமக்கு புரியும். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியானவர் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிற வார்த்தை. இவர் இயேசுவின் மேல் இருந்தார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு என்ன செய்யறது இல்லை, விலகிறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் பரம இருக்கும்போது சொன்னாரு, நான் போறது நல்லதுப்பா,
ஏன்னா நான் போனால் தேற்றரவாளன் அனுப்பப்படுவார், பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுவார். அவர் வந்தால் தான் எல்லார் மேலேயும் இருக்க முடியும். உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களை பலவீனங்களை உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களை எச்சரிப்பதற்கு அவர் இருக்கணும். நான் இருந்தால் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அவர் இருந்தால் எல்லார் மேலேயும் எல்லா நேரத்திலையும் என்ன செய்ய முடியும்? அட் அ டைமில் இருக்க முடியும். அப்போ வார்த்தையோடு, தேவனுடைய வார்த்தையோடு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை சேரும்போது நாம் பிசாசை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. என சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது தான் வெற்றி நம்முடையதாய் மாறுகிறது. ஆவியானோட துணையோடு தான் என்ன செய்யணும்? நாம் வெற்றியை பெற முடியும். அதான் வசனம் சொல்லுது இல்லையா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்ப தேவனுடைய ஆவிதான் எனக்கு இதை சொல்றாருன்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையோடு அதிக நேரம் இருந்தாதான் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும். ஏன்னா தேவ ஆவியானவர் ஒரு நாளும் வசனத்துக்கு விரோதமா பேசவே மாட்டார். ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்துறாருன்னா அது பைபிள் வசனத்திற்கு ஒத்த காரியமாக தான் இருக்குமே தவிர வசனத்துக்கு விரோதமான காரியத்தை ஆவியானவர் பேசவே மாட்டார். அப்ப தேவனுடைய வார்த்தையில் அதிக நேரம் இருக்கதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பேசுறாருன்றது புரியும். பேசுறது பரிசுத்த ஆவியானவர் தானா அப்படிங்கிறதும் புரியும். அப்ப தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், இந்த ரெண்டையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப பேரன்பு கொண்ட தேவன் பெரிய பெரிய திட்டத்தினால பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நம்மை மீட்பதற்காக பல காரியங்களை பழைய ஏற்பாட்டில் அவர் முன்னறிவித்திருக்கிறார். அதை செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. 5 கல் எடுக்கணும்னு என்ன அவசியம்? 3 எடுத்திருக்கலாம் இல்லையா? அதில் கூட அது சரியா இருக்கணும்ன்றதுக்காக அது எதை அடையாளப்படுத்தணும், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் கூட, இன்னும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் சொன்ன அளவுகள், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாம் பார்த்தோம்னா படித்தோம்னா அது ஒவ்வொன்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது அது கொஞ்சம் மேக்ஸ் சம்பந்தமாக வரும், கொஞ்சம் தூக்கம் வந்துடும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. உடன்படிக்கை பெட்டியுடைய நீளம் இவ்வளோ இருக்கணும், ஏன் இவ்வளோ நீளம் ஆண்டவர் வச்சார் அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். அதில் அவருடைய சிங்காசனத்துடைய அளவு வரும், இப்படிலாம் வரும். ஆண்டவர் எதையுமே சும்மா செய்யி அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கலங்க. சும்மா என்ன செய்ய, இதை செஞ்சிரு. ஆண்டவர் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்து முடித்தவர். அதனால தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லா காரியத்தையும் ஒழுங்காகவும் செய்யணும், கரெக்டாகவும் செய்யணுன்றது ரொம்ப முக்கியம். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒழுங்கினத்திற்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் எவ்வளியோ அவ்வளிதான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும். பலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் திட்டம் பண்ணி அதை ஒவ்வொரு காலகட்டத்தில் அதை செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது யாருக்காக அப்படின்னா உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது அத்தனையும் தேவாதி தேவன் அவருடைய பேரன்பு. அந்த பேரன்புக்கு காரணம் அவர் நல்லவர்ன்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அல்லேலூயா. அவர் நல்லவர். எதிரிகளாய் இருக்கும் போதே உங்களை என்ன செய்தார்? அவர் நேசித்திருக்கிறார். அதனாலதான் அவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாம் எல்லாரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோமா? அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது தான் நமக்கு பிரச்சனையே. புரியுதுங்களா? அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது தான் ஒவ்வொரு காரியமாக நம்ம அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டே இருப்போம். சத்தியங்கள் புரியாத வரைக்கும், சத்தியங்கள் நம்ம விளங்கி கொள்ளாத வரைக்கும் ஒரே ஸ்டேஜில் இருப்போம். அது விளங்கி கொள்ள தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர்கிட்ட எந்த தடையும் இல்லைன்றது புரிஞ்சிடும். அவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். பிசாசின் பிள்ளையாய் இருந்த என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார்னா அவருடைய ஆசீர்வாதம் அத்தனைக்கும் நீங்களும் நானும் சொந்தக்காரன். இதை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் உங்களை என்னை மீட்டெடுத்தார். ஆசீர்வாதம்னு சொல்லும்போது வெறும் மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை என்ன செய்திருக்கிறார்? நிரப்பியிருக்கிறார். செத்தா மோட்சம் போவோன்ற நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு இருக்கா இல்லையா? அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? நீங்களும் நானும் நல்லவர்களாக இருக்கிறதுனாலயா? இல்லை. ஏன்னா நாம் நல்லவர்கள் கிடையாது. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனால தான் உண்மை.
அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவர் கொடுத்த நம்பிக்கை உங்களையும் என்னை மீட்டெடுத்து என்ன செய்திருக்கிறார்? அவர் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நல்ல தேவனை ஆராதிப்பதற்கு தான் நீங்கள் நான் வந்திருக்கிறோம். அந்த நல்ல தேவனுக்காக எதையும் செய்யலாம். எதற்காகவும் ஆண்டவர் இழந்துடக்கூடாது. ஆண்டவருக்காக எதையும் என்ன செய்யலாம்? இழக்கலாம். என்றைக்கு அந்த தீர்மானத்துக்குள்ள நம்ம வர்றோமோ அன்றைக்கு நாம் வெற்றியின் மேல வெற்றியை பெற்றுக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா.